Hi, hello, vanakkam and welcome to Big Man's Kitchen. நான் உங்க ராகேஷ். கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹோம்மேட் வைன். ஸோ வைன் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரம் தி ஸ்க்ராச் கிரேப்ஸ் வாங்குறதுலேருந்து டில் பாட்லிங் ஆஃப் வைன் எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாரும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா உங்ககிட்ட எந்த ரேட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கக்கா? 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா? ஓகே. அப்போ அவங்க எத்தனை ரூபாய்க்கு இதெல்லாம் விற்பாங்க? அவங்க 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா பிளேஸ் டு பிளேஸ் மாறுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹாஃப் பாக்ஸ் ஆல்ரெடி பொரிச்சாச்சு. இன்னொரு 5 கேஜிஸ் கிட்ட பொரிச்சாச்சுங்க. இன்னொரு 10 கேஜிஸ் நம்ம டோட்டலாக இன்னும் பொரிக்கணும். ஓகே, நம்ம கிரேப்ஸ் தோட்டத்துலேருந்து கிரேப்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. இன்னொரு 2-3 பாக்ஸ் எடுத்து இருந்துட்டு இருக்காங்க. டோட்டலாக வந்து 4 பாக்ஸ் கிரேப்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ 20 கேஜிஸ் அரௌண்ட் 20 கேஜிஸ் கிரேப்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ வாங்க வைன் பண்ண போகலாம். ஓகே, நம்ம மார்னிங் போய்ட்டு கிரேப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம 20 கேஜிஸ் கிரேப்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி டேஸ்ட்டுங்கிறது கிரேப்ஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். இது ஒரு ஹோம்மேட் வைன்னால நான் ஒரு 60% சுகர் ஆட் பண்ணோம். பட் இது கொஞ்சம் சோடாக இருக்கனால ஸோ ஒரு 1 கேஜி கிரேப்ஸ்க்கு ஒரு 700 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபியில். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் அப்படியே போட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரேப்ஸில் கொஞ்சம் டிஸ்டில்டு வாட்டர், ஆக்சுவலி நம்ம வாட்டரை பாயில் பண்ணி அதை திருப்பி கூல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்டர் போட்டு தான் நம்ம கிரேப்ஸை வாஷ் பண்ணணும். ஸோ வாட்டரை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போது கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வாஷ் பண்ணி நம்ம கிரேப்ஸை பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் இல்லாமல் கிரேப்ஸை ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம கிரேப்ஸை நல்லா வந்துட்டு ஸ்டெம்மெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த எந்த ட்ரம்மில் வந்து வைன் செய்ய போகிறோமோ அதில் நம்ம கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நல்லா மடில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா குத்தணும். அப்போ அந்த கிரேப்ஸ்குள்ளே இருந்து அந்த ஃப்ளஷ் அந்த பல்ப் எல்லாமே அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா குத்திக்கலாம். சூப்பராக மடல் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 700 கிராம்ஸ் வந்துட்டு ஒரு 1 கேஜி கிரேப்க்கு 700 கிராம்ஸ் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு 50% 60% மடல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணாலே ஆல்ரெடி ஒரு 60% மடில் ஆகிடுச்சு. சுகர் ஆட் பண்ணாலே அந்த உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஹோல் வீட்டை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃப்ளேவரிங்காக லைட்டாக நான் சினமனும் ஸ்டார் அனீஸை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு 5 to 6 பீசஸ் நான் ஆட் பண்ணுறேன் டோட்டலாக. ஸோ இது கூட நான் வந்துட்டு ஈஸ்ட், ஒன் ஆஃப் தி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வைனுக்கு வந்து ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஈஸ்ட் கூட கொஞ்சோண்டு சுகர், லைக் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் வாட்டர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த வைன் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஈஸ்ட் வந்து நம்ம மெயினாக எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஈஸ்ட் வந்துட்டு சுகரை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆல்கஹாலை ஈஸ்ட் தான் மாற்றும். ஸோ இது நம்ம ஹோம்மேட் வைன்னால நம்ம ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறதில்ல. இது ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு வைன் தான். ஸோ அதனால் இதில் ஆல்கஹால் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 14 days ப்ராசஸ்ங்க. ஒரு ஹோம்மேட் வைன்ங்கிறது ஒரு 14 days ப்ராசஸ். இப்போது ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நம்ம கிரேப்ஸ் எல்லாம் நல்லா போட்டு மடல் பண்ணி சுகரெல்லாம் ஆட் பண்ணி ஈஸ்டையும் போட்டு வச்சாச்சு. இப்போ 7th டேக்கு அப்புறம் இதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். அடுத்து 14th டே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேட் வைன் ரெடியாக இருக்கும். ஸோ எல்லோரும் எங்கூட வெயிட் பண்ணுங்கள். இது எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னு தனியாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்னைக்கு டே 10. ஸோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வைனை. ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க. வைனோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கு. ஸோ மேலே இப்படி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே நகர்த்தணும். ஸோ இதுதான் நம்மளோட வைன். ஸோ அந்த நம்ம ஈஸ்ட் போட்டு வச்சனால எல்லாம் நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டெயின் பண்ணணும். இந்த ஃபர்மெண்ட் ஆன ஸ்மெல் பயங்கரமாக இருக்கு. ஓகே, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாங்க. இந்த ஒயிட் கிளாத்ல நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இது டே 10. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் பண்ணிட்டு டே 14ல் ஃபைன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் கிளாத்தை இந்த பாத்திரத்து மேலே போட்டுட்டு லைட்டாக கட்டி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இதில் எடுத்து நம்ம கிரேப்ஸ் ஃபர்மெண்ட் ஆன கிரேப்ஸ் எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்குங்க. ஸோ இது நல்லாவே ஃபைன் ஸ்ட்ரெயின் ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக மடில் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட கிரேப்ஸை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ப்ரெஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இது பேர் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து கொட்டிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக ட்ரையாக அப்படியே இருக்கும். ஸோ இது வேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி இருக்க எல்லா வைனையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணது திருப்பி இன்னொரு தடவை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு 4 days கழிச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 தடவை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் வைனை ஃபுல்லாக. 4 days கழிச்சு பாட்டிலிங் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 4 days நல்லா சன்லைட் படாத இடத்துல வைக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம டே 14க்கு வந்தாச்சு. 10th டே நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தோம். சரி, இன் பிட்வீன் 12th டே நான் வந்துட்டு எதுக்கும் ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கீழே இருக்க அந்த மஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே 14ல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வைனை டேஸ்ட் பண்ண போகிறோம், பாட்டில் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஹோம்மேட் வைன்னால இதோட ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுல நீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி பாட்டில் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 12th டே நான் வந்துட்டு ஒரு மஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறக்க அந்த கீழே இருந்த அந்த பார்ட் செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தேன் நடுவில். ஸோ இன்னைக்கு 14th டே எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படி பாட்டிலிங் பண்ணுறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ராத் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிடணும் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராத்தில் எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறதையும் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். கீழே வந்து திருப்பி வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேலால பார்த்து எடுக்கணும்.
ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ண கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு பன்னீர் கிரேப்ஸ். ஸோ வந்துட்டு இதோட கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ரெட்டாக அப்படி கிடைக்கல. ஸோ இது ரொசே வைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேபி ரொம்ப ரெட்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அது ரெட் வைன் இல்லை ஒயிட் வைன். இப்போ நம்ம ஒயிட் க்ரீன் கிரேப்ஸ் வந்து அந்த உள்ள இருக்க பல்ப் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒயிட் வைனாக வரும். பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கும் வந்துட்டு நம்ம கிரேப்ஸ் வந்து ரொம்ப கலரும் கொடுக்காதனால கொஞ்சம் பேர் அந்த ரொசே கலர் தான் வந்திருக்கு நமக்கு இந்த வைனுக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம். நான் கீழே எப்படி செடிமெண்ட்ஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தான் இந்த செடிமெண்ட்ஸ். ஸோ மேலால் எடுத்தோம்னா தான் அந்த கீழே இருக்க செடிமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுத்துடணும் ஃபுல்லாக. ஜென்ரலாகவே வந்துட்டு ஒயின் வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது பண்ண தான் நம்மளுக்கு அந்த பியூரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஹோம்மேட் கிறிஸ்மஸ்க்காக செய்கிறதுனால நம்மளோட டியூரேஷன் ஜஸ்ட் அந்த 14 days. அதில் ஒரு 3 times நம்ம ஸ்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம ஜாஸ்தி வைக்க நிறையா நாள்ஸ் ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம பாட்டிலிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாட்டிலிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2020 ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் வைன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 kg கிரேப்ஸ் யூஸ் பண்ணோம், 12 kg சுகர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 liters ஆஃப் வைன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு 4 liters மட்டும் நம்ம பாட்டில் பண்ணிட்டு நம்ம வைன் எல்லாத்தையும் நல்லா பாட்டில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வைன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 bottles நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம். அது போக இன்னொரு 8 liters ஆஃப் வைன் இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு ஃப்ரூட் மிக்சிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த வைனை வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டு 1 year ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கோம். பிகாஸ் இப்போ வந்துட்டு ஆல்கஹால் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு 14 daysல தான் நம்ம வைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 year வைக்கும்போது அதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ்ங்கிறது பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த 1 year வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம செஞ்ச வைன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நல்லா கிரேப், அதாவது நம்ம ஊர் கிரேப்ஸோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பர்ஃபெக்டான ஒரு ஹோம்மேட் வைனுங்க இது. ஆக்சுவலி இந்த ஆல்கஹால் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 or 2% தான் இருக்கும். இல்லை நம்ம ஜஸ்ட் ஒரு 14 days தானே வச்சுருந்தோம். ஸோ இதை நான் வந்து ஒரு 1 year வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த 1 yearக்கு அப்புறம் அது எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் போய் இந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு இந்த வைன் என்ஜாய் பண்ண போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவோட உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் உங்கள் பிக் மேன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சியர்ஸ்.